தட்டை வைப்போம் நாங்கள் பூசை பண்ணுறதுக்கு. அப்புறம் அந்த 30 வீட்லேயுமே ஒரு வெரைட்டி சாப்பாடு செய்ய சொல்லிட்டு வந்துடுவோம். எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுவோம், நீ தக்காளி சோறு செஞ்சுட்டு வா, நீ எலுமிச்சம்பழம் சோறு செஞ்சுட்டு வா அப்படின்ட்டு. ஆனால் அப்போ வந்து அன்னைக்கு எங்கள் பூஜையில் வந்து கூட்டமும் ஜாஸ்தி இருக்கும். சாப்பாடெல்லாம் ஒரு 20-25 வகை சாப்பாடும் வந்துடும். எல்லாம் அவங்கவுங்க கோயிலே நிறைஞ்சி போயிடும். அத்தனை தட்டமும் வச்சுருப்போம் சீர்வரிசை மாதிரி. டீ குடிச்சாச்சாண்ணா? குடிச்சாச்சுப்பா. கோயிலுக்கு சீர்வரிசை எப்படி செய்கிறாங்களா அந்த மாதிரி வந்து நாங்கள் பார்க்குறதுக்கு நாங்கள் ஒரு லுக்காக கொண்டு வந்து வைப்போம். வேணுங்கிறது எல்லாமே கொண்டு வந்து வச்சுருவோம். அப்புறம் சாமிக்கு ஒரு கிஃப்டாக ஏதோ ஒரு செயின் தங்க கவரிங்கில் வந்து ஒரு ஆரம் மாதிரி அதுவும் நாங்கள் எடுத்துருக்குறோம். மிச்ச காசு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி சாமி நான் சேலத்தில் போய் அந்த ஒரு ஆரம் மாதிரி ஒரு முன்னாடி சாமி ஒரு வாங்கிட்டு வந்து அதெல்லாம் வச்சு பூசை பண்ணுவோம். பூசை பண்ணிட்டு நாங்கள் எங்கள் வீட்டில் பாயாசம் தான். எங்கள் வீட்டில் பாசிப்பருப்பு பாயாசம் தான் எங்கள் அம்மா செய்வாங்க. அந்த பாயாசம் வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும். எல்லாருமே ஒரு 30 பேர் இருப்பாங்க. அண்ணா நீ பாசி பாயாசம் நீ கொண்டு வந்துரு, மற்றவங்க எல்லாமே கொண்டு வந்துருட்டோம் அப்படிம்பாங்க.